Hello Malphus and Goldface, welcome back. Now I'm Santosh Raj. So I got a very good news for you. அதாவது என்னன்னா நம்ம சேனல் நான் 100 வீடியோவை ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இதை நான் பற்றி சுத்தமாக கவனிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். திடீர்னு பார்க்குறேன் 101 வீடியோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்போ தான் நோட் பண்ணேன், என்னடா அது 100 வீடியோ போட்டோமா அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி நியூஸ் ஃபார் மீ. ஏன்னா 100 வீடியோ செஞ்சுரி அடிச்சாச்சு. ஸோ இது எதுவுமே உங்களோட பாசிட்டிவ் சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்காது. ஸோ லவ் யூ கைஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐம் கம்மிங் லைவ் ஆன் யூடியூப். அதாவது நம்ம சேனல் என்னைக்கு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகுதோ அன்னைக்கு நான் லைவ் செஷனில் வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போஸ்ட் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ பி தேர் ஆன் மை லைவ் செஷன்ஸ். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் அந்த லைவில் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம். என்னன்னா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் பின்னாடி கிரேஸியாக சுற்றணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். பிகாஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் என்னென்னலாம் பண்ணால் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் பின்னாடி கிரேஸியாக சுற்றுவாங்கன்றதை சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டேடியம் லிசன் ஜெல்மன், நான் உங்கள் சந்தோஷ் ராஜ். திஸ் இஸ் ஆல்ஃபா தமிழன். நம்ம சேனல் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் நான் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். பட்டா ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணணும். என்னடா அது கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? எஸ், சில விஷயங்கள் ஸ்டாப் ஆனால் தான் சில விஷயங்கள் மலரும். அதாவது நீங்கள் கண்டினியூஸாக 24/7 பேசிக்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு ஒரு 2 நாள் இந்த கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணி பாருங்களா. எந்த மெசேஜோ இல்லை, எந்த ஃபோன் காலும் இல்லை, எந்த அப்டேட்ஸோ இல்லை உங்களை பற்றி அப்படின்ற போது அந்த பையனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? டெய்லி நம்ம கூட பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணு திடீர்னு நம்ம கிட்ட பேசலை, என்னாச்சு அவளுக்கு, ஏதாச்சும் அவளுக்குன்னு சொல்லி உங்களை பற்றியே அவன் யோசிச்சுட்டே இருப்பான். அந்த கேரிங் இன்னும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த கேரிங், அந்த லவ் வேறு லெவலில் உங்கள் மேலே பின்னாடி வந்து அடிக்கும். அதாவது ரொம்ப அன்பு அதிகமாகும். அந்த 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த பையன் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிற விதமே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். பிகாஸ் அந்தளவுக்கு உங்கள் மேலே கேரிங் வேறு லெவலில் இன்க்ரீஸ். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கான்வர்சேஷனில் வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் நைட் ஒரு 11-12 o'clock வரைக்கும் டெய்லி கான்வர்சேஷன் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க, டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு பாய் சொல்கிற ஆளாக இருக்கணும். அந்த பையன் வந்து பாய் சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கான்வர்சேஷன் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, அந்த பையனுக்கு ஏக்கம் வரும். ஸோ ஏக்கம் வரும்போது என்ன ஆகும், காதல் என்ன அது வரைக்கும் உங்கள் பின்னாடி பைத்தியமாக சுற்றுவான். டெய்லியும் பேசிட்டே இருப்போம். டக்குன்னு இவ்வளோ சீக்கிரம் குட் நைட் சொல்லிட்டு போயிட்டல, நமக்கு இன்னும் தூக்கமே வரலையே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோணும். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக உங்களை பற்றி மட்டுமே தான் யோசிப்பேன். காலையில் சீக்கிரம் எழுந்திரும். ஃபர்ஸ்ட் மெசேஜ் அவங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு முதல்ல வரும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ட்ரை. மூணாவது விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை கம்மி பண்ணுங்கள். அதாவது என்னென்னா, நீங்கள் போடுற போஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பையன் போடுற போஸ்ட்டுக்கு லைக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுப்பீங்க தெரியுமா, அது எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கள். டப்புன்னு அந்த பையன் யோசிப்பேன். ஏன்னா நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாமே அந்த பையன் 1 by 1 நோட் பண்ணுவான். நீங்கள் போடுற ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன வேர்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து A to Z அந்த பையன் நோட் பண்ணுவான். ஸோ நீங்கள் நோட் பண்ணுற டைமில் அது எல்லாத்தையுமே கம் பண்ணி வந்தீங்கன்னா அப்பயும் உங்களை பற்றி அவன் யோசிப்பான். சிம்பிளுங்க, அந்த எவ்வளோக்கெல்லாம் உங்களை பற்றி யோசிக்கிறானோ அவ்வளோக்கெல்லாம் உங்க மேலே பைத்தியமாக இருப்பான். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு சோஷியல் மீடியா ட்ரிக். அதனால என்ன, ஏன் நீ அப்டேட் போடல, ஏன் என் ஃபோட்டோக்கு லைக் பண்ணலை, ஏன் கமெண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போங்க. அது ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டராக வரும். நிறைய விஷயங்கள் அது மூலமாகவும் நடக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, சென்ட். எஸ், பெர்ஃப்யூம், சென்ட், இந்த ஸ்மெல்லாக இருக்குது தெரியுமா, அது வந்து மற்றவங்களை பற்றி நமக்கு நிறைய விதம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, ரொம்ப வருஷம் ஆனாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஸ்மெல் நம்ம பண்ணும்போது ஃபீல் பண்ணும்போது ஓகே இந்த சென்ட் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிமெம்பரன்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அது மாதிரி அந்த பையனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சென்ட், அதாவது உங்களுக்கு அந்த பையனுக்கு புதுசாக இருக்கலாம், பட் நீங்கள் ரெகுலராக ஒரே சென்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பையன் அதுக்கு ரேப் பண்ணிப்பான். ப்ளஸ் அது வந்து அவனோட ஃபேவரட் சென்ட்டாக மாறிடும். ஸோ திடீர்னு எங்கேயா வெளியே போகும்போது அந்த சென்ட் அவன் ஸ்மெல் பண்ணா அப்படின்னா உங்க ஞாபகம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, பி மிஸ்டீரியஸ். அதாவது எல்லா விஷயத்தையும் டப்புன்னு போட்டு உடச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உடைங்க. நிறைய விஷயங்கள் அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருப்பான் அவங்கள பற்றி, இது சொல்லு அது சொல்லு அப்படி இப்படி அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி லிட்டில் பிட்டாக உடச்சி அந்த பையனை நல்லா யோசிக்க வச்சுக்கின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அந்த பையன் ஏன் இப்படிமா சொல்லலாம் மறைச்சா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ யோசிக்க ஆரம்பிச்சு உங்கள் பின்னாடி உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னா, பி இண்டிபெண்டன்ட். எஸ், எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலுமே சரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுதான் எல்லாரோட பாய் ஃப்ரெண்டுமே விரும்புவாங்க. அதாவது ரொம்ப வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது இந்த மாதிரி பெண்களை பாதி பேருக்கு பிடிக்காது. ஸோ சில பேருக்கு வந்து ஹோம்லி கேர்ள்ஸ் அப்படின்னா, ஹோம்லி கேர்ள்ஸும் சரி இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்க பிஹேவியர், சில கேரக்டர்ஸ், சில விஷயங்கள் வேறுபடுமே தவிர மற்றபடி எல்லாருமே இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். அவங்களுக்கு தேவை என்ன அவங்க தெரிஞ்சிருக்கணும். அவங்களை யாருமே கட்டுப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உமனாக தான் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பையன் அதுவும் உங்கள் மேலே ரொம்ப லைக்கிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 8th பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பார்க்க எப்படி இருக்கீங்கன்றதான். பெண்கள்னாலே அழகு தானே. ஸோ உங்கள் அழகை நீங்கள் இன்னும் மேம்படுத்திக்கிட்டே வரணும். உங்கள் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்கள் லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஐலைனர், ஐப்ரோஸ், சென்ஸ், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபவுண்டேஷன்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே பசங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ அழகாக மாற்றுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அழகு உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் உங்கள் பின்னாடி செம்மையாக சுற்றுவான். அண்ட் அழகு மேக்கப் பற்றிலாம் உங்களுக்கு சொல்லி தரணுமா என்ன, அதெல்லாம் உங்கள் கை வந்த கலையாச்சு. ஸோ ட்ரை திஸ் திங்ஸ். கன்ஃபார்மாக நீங்கள் அழகாக அவங்க கண்ணுக்கு போட்டுறாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
அப்படி எங்கே போனாலும் உங்கள் ஞாபகம் தான் இருக்கும். வேறு எதை பற்றி அந்த பையன் யோசிக்கவே மாட்டான். 8th பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அந்த பையன் கூட அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மெமரபிள் கான்வர்சேஷனாக இருக்கும். அதாவது எப்படின்னா, வாய் விட்டு சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நீங்களாக அனுபவிக்கணும் லைஃபை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது அந்த பையன் வந்து இதெல்லாமே ரசிப்பான். ஸோ ரசிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம அன்றைக்கி பொண்ணும் இல்லை செம்மையாக இருந்துச்சு, ஒரு நீங்கள் சின்னதாக லைட்டாக அரைவீங்க, அந்த அரை கூட அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் போகிற ஒரு ரவுட்டிங்குமே வந்து மெமரபிளாக மாற்ற வேண்டியது உங்களுடைய 9th பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது எல்லாமே வந்து உடனே கிடச்சிடாது, சரிங்களா? பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் அடித்து சொல்கிறேன், அந்த பையன் உங்கள் பின்னாடி பைத்தியமாக சுற்றுவான். எஸ், ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு அந்த பையனை யோசிக்க வைக்கிறீங்க, பேசாமல் இருக்க மாதிரி யோசிக்க வைக்கிறீங்க, சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணாமல் யோசிக்க வைக்கிறீங்க. அட்லீஸ்ட் உங்கள் பேரை வந்து அவன் ஒரு நாளைக்கு உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி உங்கள் ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பாய் ஃப்ரெண்டை உங்கள் பின்னாடி கிரேஸியாக சுற்றுவீங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஆல்ஃபஸ் அண்ட் குல்ஃபீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். வர்ட்டா.